மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகள் அனைவரும் நலமாக உள்ளீர்களா? மாணவ கண்மணிகள் தங்களுடைய வழிபாட்டினை கூறிவிட்டீர்களா? நன்றி. நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். நான் ஒரு நல்ல ஆசிரியர். நான் உங்களுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்த முறையான கல்வியை அன்புடன் போதிப்பேன். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். மாணவ கண்மணிகளே, நாம் நேற்று பார்த்த பாடப்பகுதியானது உரை பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக, தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக, பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக, பொருத்தமான சொற்களால் கட்டங்களை நிரப்புதல், வரிசை மாறியுள்ள சொற்களை சரியான வரிசையில் அமைத்து எழுதுக, கட்டங்களில் மறைந்திருக்கக்கூடிய சொற்களை குறிப்புகளை கொண்டு கண்டுபிடித்து எழுதுக போன்ற பயிற்சிகளை பற்றி நாம் நேற்று பார்த்தோம். அவற்றினை மாணவ கண்மணிகள் தங்களுடைய பாடப்புத்தகத்தில் தெளிவுற எழுதியிருப்பீர்கள் என்கின்றேன். எவ்வித பிழையுமின்றி தெளிவுற அவற்றினை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் காண்பது திருக்குறள். திருக்குறளில் நாம் காண்பது 6 அதிகாரங்கள். 6 அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்கள் நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கின்றது. ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒரு குறள், 2 குறள்கள் என்று 10 குறள்களானது நமக்கு பாடப்பகுதியாக வந்திருக்கின்றது. இதற்கு முன்பு வரை ஏதேனும் ஒரு அதிகாரத்தில் இருக்கக்கூடிய 10 குறட்பாக்களை பற்றி நாம் அறிந்தோம். அதன் வாயிலாக அந்த அதிகாரத்தில் வள்ளுவர் எவற்றை வலியுறுத்துகின்றார் என்பதை பற்றி நாம் அறிந்து கொண்டோம். ஆனால் இப்பொழுது பல அதிகாரங்களை நாம் காண்பதன் வாயிலாக, அவற்றில் இருக்கக்கூடிய ஒரு சில குறட்களை நாம் அறிந்து கொள்வதன் வாயிலாக அந்த அதிகாரத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமானது ஏற்படும். அதன் வாயிலாக அந்த அதிகாரங்கள் முழுமையையும் நாம் படிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும். அதனுடைய அடிப்படையில்தான் புதிய பாடத்திட்டத்தில் இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டிருக்கின்றது. ஆக இன்று நாம் காண்பதன் வாயிலாக 6 அதிகாரங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள இருக்கின்றோம். கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை, மக்கட்பேறு, அன்புடைமை, இனியவை குறள் என்ற 6 அதிகாரங்களை பற்றி நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? தங்களுடைய பாடப்புத்தகத்தில் பக்கம் எண் 48 எடுத்துக்கொள்ளுங்கள். எடுத்துக்கொண்டீர்களா? நன்றி. திருக்குறளினை எழுதியவர் திருவள்ளுவர். இவர் ஆதி என்ற தாய்க்கும் பகவன் என்ற தந்தைக்கும் மைந்தராக பிறந்தார் என்று சொல்லப்படுகின்றது. வள்ளுவன் ஒருவரால் வளர்க்கப்பட்ட காரணத்தினால் வள்ளுவர் என்ற பெயர் பெற்றார் என்று கூறுகின்றார்கள். தமிழ் வளம் அதிகம் இருந்த காரணத்தினால் இந்த பெயரானது அவருக்கு ஏற்பட்டது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். வள்ளுவர் என்பவர் அரசருக்கு ஆலோசனை கூறக்கூடிய ஒரு அரசியல் அதிகாரி. ஆதலால் இவர் இத்தகைய பொறுப்பான பதவியை வகித்த காரணத்தினால் இந்த பெயர் பெற்றார் என்றும் சொல்கின்றார்கள். இவர் வேளாளரின் மகளாகிய வாசுகியை மணந்து நெசவு தொழில் செய்து வாழ்ந்து வந்தார் என்றும் சொல்கின்றார்கள். உலகம் போற்றக்கூடிய திருக்குறளை இயற்றி மதுரை தமிழ்ச்சங்கத்தில் அரங்கேற்றினார். இவருடைய காலமானது கிமு 31 என்று வழங்கப்படுகின்றது. இவர் மயிலாப்பூரில் பிறந்தவர் என்றும் மதுரையில் பிறந்தவர் என்றும் கூறுகின்றார்கள். நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, சென்னாப்போதார், பெருநாவலர், பொய்யில் புலவர் என்று பல பெயர்கள் திருவள்ளுவருக்கு இருக்கின்றன.
இவர் எழுதிய திருக்குறளுக்கு பதின்மர் உரை எழுதியிருக்கின்றார்கள். தருமர், மணக்குடவர், தாமத்தர், நச்சர், பருதி, திருமலையர், மல்லர், கவிப்பெருமாள், காளிங்கர், பரிமேலழகர் என்று 10 பேர் உரை எழுதியிருக்கின்றார்கள். அவர்களுள் பரிமேலழகரினுடைய உரைதான் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகின்றது. இன்று பலர் திருக்குறளுக்கு உரை எழுதுகின்றார்கள். திருக்குறள், திருக்குட்டல் குறள். குறள் என்பது குறள் வெண்பா. திரு என்பது மேன்மை என்ற பொருளை தருகின்றது. குறள் என்பது 2 அடி வெண்பா. 2 அடி வெண்பாக்களால் பாடப்பட்ட நூல் என்ற காரணத்தினால் திருக்குறள் என்ற பெயரானது இதற்கு ஏற்பட்டது. இந்நூலானது 3 பெரும் பிரிவுகளை உடையது. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்ற 3 பிரிவுகளை உடையது. 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்களையும் கொண்டிருக்கின்றது. முப்பால், உத்திரவேதம், தெய்வநூல், திருவள்ளுவர், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, தமிழ்மறை, பொதுமறை என்ற பல பெயர்களானது திருக்குறளுக்கு இருக்கின்றது. இந்நூலானது 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. திருக்குறளானது ஆங்கிலம், கிரீக், லத்தீன் போன்ற 100க்கும் மேற்பட்ட உலக மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. இந்நூலானது இந்த உலகில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறுகின்ற காரணத்தினால் உலகப் பொதுமறை என்றழைக்கப்படுகின்றது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் 2ம் சொல்லுக்கு உறுதி என்பது இந்நூலினுடைய பெருமை உணர்த்தும் பழமொழி. ஆளும் வேலும், ஆலமரத்தினுடைய குச்சியும் கருவேல மரத்தினுடைய குச்சியும் பல்லுக்கு உறுதி. அவற்றில் பல் துளைக்கினோம் என்றால் பற்களுக்கு உறுதியை தரும். அதேபோன்று நாளும் 2ம், 4 அடிகளை உடைய நாலடியாரும் 2 அடிகளை உடைய திருக்குறளும் சொல்லுக்கு உறுதி தருவதாக இருக்கும் என்பது இந்நூலினுடைய பெருமை உணர்த்தக்கூடிய பழமொழி. திருவள்ளுவ மாலை என்ற நூலானது திருக்குறளினுடைய பெருமையை விளக்குவதாகவே அமைந்திருக்கின்றது. பல புலவர்களாலும் மேற்கோளாக எடுத்தாளப்படுகின்ற பெருமை மிக்கது திருக்குறள். இடைக்காடனார் கடுகை துளைத்தேள் கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்றும், ஔவையார் அணுவை துளைத்து எழ்கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்றும் கூறுகின்றார்கள். கடுகு என்பது மிக நுண்ணியது. மிக நுண்ணியதாக இருக்கக்கூடிய அந்த கடுகினை துளைத்து 7 கடலையும் உள்ளே புகட்ட முடியும் என்றால், அதே போன்று 2 அடிகளில் ஏராளமான கருத்துக்களை தன்னுள் பொதிந்து வைத்திருக்கின்றது என்று சொல்கின்றார். அதேபோல் ஔவையாரும் அணுவை துளைத்து, அணு என்பது மிக நுண்ணியதானது, அந்த அணுவை துளைத்து 7 கடலையும் உள்ளே புகட்டினாள் எந்த அளவிற்கு இருக்குமோ அதுபோன்று 2 அடிகளில் பல அரிய கருத்துக்களை தன்னுள் புதைந்து வைத்திருக்கின்றது என்று சொல்கின்றார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியாரும் அந்நூலினுடைய சிறப்பினை பாராட்டியிருக்கின்றார். எக்காலத்துக்கும் பொருந்தக்கூடிய வாழ்க்கை நெறிகளை தன்னுடைய நூலில் வகுத்து கூறியிருக்கின்றார் திருவள்ளுவர். திருக்குறளில் இல்லாததும் இல்லை, சொல்லாததும் இல்லை என்ற வகையில் சிறந்து விளங்கக்கூடியது திருக்குறளானது. அந்நூலில் கூறப்படுகின்ற 6 அதிகாரங்கள் வாயிலாக நாம் ஒரு சில தகவல்களை அறிந்து கொள்வோம். பாடப்பகுதிக்குள் செல்லலாமா மாணவர்களே? நன்றி. திருக்குறள்
மக்கள் பயனுள்ள முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டிகளாக அமைபவை அறநூல்கள். ஒரு பயனுள்ள வாழ்க்கையை மக்கள் வாழ வேண்டும் என்பதற்கு வழிகாட்டியாக அமைபவைதான் அறநூல்கள் என்பவை. அறநூல்களில் உலகப் பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். அறநூல்களிலேயே உலகப் பொதுமறை என்று போற்றப்படுகின்ற சிறப்பினை பெற்றது நம் திருக்குறளானது. அது என்ன உலகப் பொதுமறை? மறை என்றால் நூல். இந்த உலகத்திற்கே பொதுவான நூல். எந்த மொழியினரும், எந்த நாட்டினரும், எந்த மதத்தினரும், எந்த இனத்தினருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறக்கூடிய நூல்தான் திருக்குறள். இது இந்த இனத்தினருக்கு மட்டும்தான், இந்த மதத்தினருக்கு மட்டும்தான், இந்த மொழியினருக்கு மட்டும்தான் என்ற பாகுபாடு இல்லை. அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறக்கூடிய நூல். அதனால்தான் உலகப் பொதுமறை என்று போற்றப்படுகின்றது. திருக்குறளில் இல்லாத செய்திகள் என்பதே இல்லை. எல்லா விதமான செய்திகளை பற்றியும் திருக்குறளானது வலியுறுத்துகின்றது. 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தருகின்ற திருக்குறளை நாளும் பயில்வோம், நம் வாழ்வில் பின்பற்றுவோம். 7 சொற்களில் 2 அடிகளில் மனிதர்களுக்கு அறத்தினை கற்றுத்தருகின்றது திருக்குறளானது. அத்தகைய திருக்குறளை நாள்தோறும் பயில வேண்டும். தினசரி தவறாது ஒரு திருக்குறளை படித்து அதனுடைய பொருளை நாம் அறிந்து கொண்டு அதனை நம்முடைய வாழ்வில் நாம் பின்பற்ற வேண்டும். புரிந்ததா மாணவர்களே? முதலில் நாம் காண்பது கடவுள் வாழ்த்து. இறைவனை போற்றித்தான் எந்த ஒரு செயலும் நடைபெற வேண்டும். ஒரு செயல் நாம் செய்கின்றோம், ஒரு தொழில் தொடங்குகின்றோம் என்றால் முதலில் இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். அவரை வாழ்த்த வேண்டும், அவரை வாழ்த்தி வணங்க வேண்டும். அதன் பிறகுதான் அத்தகைய தொழிலையே நாம் தொடங்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த தொழிலானது மிக சிறப்புற இருக்கும். அதனை பின்பற்றித்தான் புலவர் பெருமக்களும் தாங்கள் ஒரு செயலை இயற்றுகின்றார்கள் என்றால் செயல் இயற்றுவதற்கு முன்னதாக வாழ்த்து என்பதை எழுதுவார்கள். கடவுளை வாழ்த்தி, நாட்டினை வாழ்த்தி, அரசனை வாழ்த்தி, குடிமக்களை வாழ்த்தி, இயற்கையை வாழ்த்தி என்று வாழ்த்து பாடல் என்பதை எழுதுவார்கள். அவ்வகையில் திருவள்ளுவரும் தான் இயற்றுகின்ற திருக்குறளுக்கு கடவுள் வாழ்த்தையும் வைத்திருக்கின்றார். கடவுளை வாழ்த்தி, கடவுளை வணங்கி நாம் ஒவ்வொரு செயல்களையும் செய்ய வேண்டும் என்பதை பற்றித்தான் இந்த கடவுள் வாழ்த்து அதிகாரத்தில் கொடுத்திருக்கின்றார். கடவுளை வணங்குவதன் மூலமாக நமக்கு எத்தகைய நன்மைகள் ஏற்படுகின்றது, எத்தகைய பலன்களை நாம் பெறுகின்றோம் என்பதை பற்றித்தான் இதில் குறிப்பிட்டிருக்கின்றார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம். அகரம் என்பதுதான் எழுத்துகளுக்கு தொடக்கமாக இருக்கின்றது. எல்லா எழுத்துகளுமே அகரம் அ என்ற அந்த அகரத்தை, அந்த உயிரெழுத்தை முதலாக உடையவை. எழுத்துகள் அனைத்துமே எதனை முதன்மையாக கொண்டிருக்கின்றது? அகரத்தை முதன்மையாக கொண்டிருக்கின்றது. அ என்ற எழுத்தை முதன்மையாக கொண்டிருக்கின்றது. அதனைப் போல ஆதிபகவன், ஆதிபகவன் இறைவன், அவரை முதன்மையாக தலைவனாக கொண்டிருக்கின்றது இந்த உலகமானது. எப்படி எழுத்துகளுக்கு அகரம் என்பது அ என்ற எழுத்து தொடக்கமாக இருக்கின்றதோ, அ என்ற எழுத்து முதலாக இருக்கின்றதோ, அதனைப் போல இந்த உலகிற்கே தொடக்கமாக இருப்பவர் ஆதிபகவன், இறைவன், கடவுள். இந்த உலகத்திற்கே முதன்மையானவராக, தலைவனாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் அது இறைவன் மட்டும்தான்.
அவர்தான் இந்த உலகத்திற்கே தொடக்கம் என்று சொல்கின்றார். புரிந்ததா மாணவர்களே? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரம் என்பதுதான் எழுத்துகளுக்கு தொடக்கம். அதனைப் போல ஆதி பகவன்தான் இந்த உலகத்திற்கே தொடக்கமாக இருக்கின்றார். புரிந்ததா? நன்றி. வான் சிறப்பு. இது 2வது அதிகாரம். முதல் அதிகாரத்தில் கடவுளை வாழ்த்தினார். 2வது அதிகாரத்தில் வான் சிறப்பு, விண்ணிலிருந்து பொழியக்கூடிய மழை நீரினுடைய சிறப்பினை பற்றி குறிப்பிட்டிருக்கின்றார். மழையினுடைய சிறப்பு என்ன? பெய்யக்கூடிய மழை நீரை நாம் எப்படி வரவேற்று வணங்கி அதனை பாதுகாக்க வேண்டும்? அம்மழை துளியானது பொழியவில்லை என்றால் எத்தகைய இன்னல்களானது ஏற்படும் என்பதை பற்றியதுதான் இந்த அதிகாரம், வான் சிறப்பு என்ற அதிகாரமானது. அதில் முதல் குறள், விண்ணின்று பொய்ப்பேன் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. விண்ணின்று பொய்ப்பேன். விண்ணின்று உரிய காலத்தில், மழையானது உரிய காலத்தில் பொய்ப்பின் பெய்யாது விட்டுவிட்டால், உரிய காலத்தில் அந்த வானத்திலிருந்து பெய்கின்ற விரிநீர் மழைநீரானது பெய்யாது விட்டுவிட்டால், வியன் உலகத்து இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையும் உள்நின்று உடற்றும் பசி. பசி என்கின்ற கொடிய நோயானது நிலைத்து நின்று இவ்வுலகில் இருக்கக்கூடிய உயிர்களை வருத்தும். மழையானது, விண்ணிலிருந்து பொழியக்கூடிய அந்த மழை நீரானது உரிய காலத்தில் உரிய நேரத்தில் பெய்யாமல் விட்டுவிட்டால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையுமே பசியானது வருத்தும். ஏன் பசி வருத்தும்? ஏனென்றால் மழை என்பது பொழிந்தால்தான் பயிர் என்பதையே விளைவிக்க முடியும். பயிர் விளைந்தால்தான் அதன் மூலமாக உணவுப் பொருள் என்பதே கிடைக்கும். அந்த உணவுப் பொருள் கிடைத்தால்தான் அதனை மக்கள் வாங்கி சமைக்க முடியும். சமைத்தால்தான் அந்த உணவை உண்ண முடியும். உண்பதன் வாயிலாகத்தான் அவர்களுடைய பசியானது அடங்குகின்றது. ஆக மழையானது பொழியவில்லை என்றால் பயிர் விளைவிக்க முடியாது, உணவுப் பொருள் என்பது கிடைக்காது, உணவு தட்டுப்பாடு என்பது ஏற்படும். அதனால் அதிக விலையானது விற்கப்படும். அவற்றை வாங்கி பயன்படுத்த முடியாத நிலை ஏற்படும். அவையும் இல்லாத நிலை ஏற்படும். ஆக பசி என்பது ஏற்படும். அந்த பசியானது அந்த உயிரினை துன்புறுத்தும். அதனால்தான் மழையானது உரிய காலத்தில் பெய்யாமல் விட்டுவிட்டால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையுமே பசியானது துன்புறுத்தும் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த 2வது குறளினுடைய பொருளானது. புரிந்ததா மாணவர்களே? விண்ணின்று பொய்ப்பேன் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. உரிய காலத்தில் மழையானது பெய்யாது இருந்தால் இந்த உலகத்தில் வாழுகின்ற உயிர்கள் அனைத்தையுமே பசியானது துன்புறுத்தும். புரிந்ததா? அடுத்து 2வது குறள், கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லா மழை. கெடுப்பதூவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதூவும் எல்லா மழை. கெடுப்பதூவும், கெடுப்பதும், எதனை கெடுப்பதும்? உரிய காலத்தில்
பெய்யாது கெடுப்பதும் மழைதான். மற்றாங்கே எடுப்பதுவும் அதே சமயத்தில் உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான். உரிய காலத்தில் பெய்யாமல் இவ்வுலகில் வாழ்கின்றவர்களை கெடுப்பதும் மழைதான். அவ்வாறு கெட்டவர்களுக்கு துணையாக பெய்து முன்பு கெடுத்தது போல காப்பதும் அதே மழைதான். சரியான பருவகாலத்தில் மழையானது பெய்யாமல் இந்த உலகில் வாழ்கின்ற உயிர்களை வருத்தும். அதே போன்று அவ்வாறு வருத்திய அந்த உயிர்களுக்கு துணையாக மீண்டு பெய்து அவர்களை காப்பதும் எதுதான்? அதே மழைதான். ஆக உயிரினங்களை கெடுப்பதும் மழைதான், அவர்களை காப்பதும் அதே மழைதான். அதைத்தான் கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மழை என்று சொல்கின்றார். தகுந்த நேரத்தில் பருவமழையானது பெய்யாமல் இந்த உலகில் வாழ்கின்ற அனைத்து உயிர்களையும் துன்புறுத்தும். அப்படி துன்புறுத்திய அதே உயிரினங்களை காப்பதற்காக மீண்டும் அடுத்த பருவத்தில் பெய்து அவர்களை வாழ வைப்பதும் எதுதான்? அதே மழைதான். ஆக மழையானது உரிய நேரத்தில் பெய்து உயிர்களை காக்கும், உரிய காலத்தில் பெய்யாமல் அவர்களை வருத்துவதும் அதே மழைதான். அதைத்தான் இந்த 2வது குறளில் வள்ளுவர் சொல்கின்றார். கெடுப்பதுவும் கெட்டார்க்குச் சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லா மழை. புரிந்ததா மன்னர்களே? நன்றி. நீத்தார் பெருமை. இது 3வது அதிகாரம். நீத்தார் பெருமை. நீத்தார் நீத்தார் என்றால் ஐம்புலன்கள், ஐம்புலன்களினுடைய ஆசையினை விட்டவர், ஐம்பொறிகளினுடைய ஆசைகளை துறந்தவர்களினுடைய பெருமை. மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற ஐம்புலன்களினுடைய ஆசைகளையும் துறந்தவர் எத்தகைய பெருமை செய்பவராக இருப்பார், எத்தகைய பெருமைக்குரியவராக இருக்கின்றார் என்பதை பற்றியதுதான் இந்த நீத்தார் பெருமை என்பது. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செய்களாதார். செயற்கரிய செய்வார், செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய செயல்களை செய்பவர்கள் பெரியோர். செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய, பிறரால் செய்ய முடியாத செயல்களையும் கூட செய்து காட்டுபவர்கள் பெரியோர். சிறியர், சிறியோர் என்பவர் செயற்கரிய செய்களாதார். செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய செயல்களை செய்ய மாட்டாதவர்கள், என்னால் இது செய்ய முடியாது என்று மறுப்பவர்கள் சிறியோர். இப்போ செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய, செய்வதற்கு கடினமாக இருக்கக்கூடிய ஒரு செயலை செய்யுங்கள் என்று ஒருவரிடம் சொல்லும் பொழுது, சரி நான் முயற்சி செய்கின்றேன் என்று அந்த செயலை செய்து முடித்து காண்பிப்பவர்தான் பெரியோர். சரி முயற்சி செய்வோம், முயன்றால் நம்மாலும் முடியும் என்று நினைத்து முயற்சி செய்து அந்த செயலை வெற்றி பெறுபவர்கள் பெரியோர். அந்த செயலை செய்யுங்கள் என்று சொல்லும் பொழுது என்னால் நிச்சயம் முடியாது என்று கூறுபவர்கள் சிறியோர்கள். அதுதான் இந்த குறளினுடைய பொருள். புரிந்ததா மாணவர்களே? செய்வதற்கு அரியதாக இருக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி, செய்வதற்கு கடினமான செயலாக இருந்தாலும் சரி,
முயற்சி செய்து பார்ப்போம், அதனை செய்து முடிப்போம் என்று நினைத்து அந்த செயலை செய்து முடிப்பவர்கள் பெரியோர்கள். கூறிய உடனேயே, இதனை நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன உடனேயே, ஐயோ என்னால் முடியாது, என்னால் நிச்சயமாக இதனை செய்ய முடியாது என்று மறுப்பவர்கள் சிறியோர். அப்போ நாம் பெரியோரா சிறியோரா என்பதை இதிலிருந்தே நாம் அறிந்து கொள்ளலாம். பெரியவர் சிறியவர் என்பது வயதில் பெரியவர் சிறியவர் என்றல்ல. நாம் செய்கின்ற செயலை வைத்துதான் நாம் பெரியவரா சிறியவரா என்பது. வயதில் சிறியவராக இருந்தாலும் சரி, செய்வதற்கரிய செயலை அவர் செய்கின்றார் என்றால், செய்து முடித்துவிட்டார் என்றால் அவர் பெரியவர்தான். அதே சமயத்தில் வயதில் பெரியவராக இருந்தாலும் செய்வதற்கரிய செயலாக இருக்கின்றது, இதனை செய்து முடியுங்கள் என்று சொன்ன பொழுது என்னால் முடியாது என்று சொல்லிவிட்டார் என்றால் அவர் வயதில் பெரியவராக இருந்தாலும் சிறியவர்தான். புரிந்ததா மனர்களே? இதில் நாம் செய்கின்ற செயலை வைத்துதான் பெரியவர் சிறியவர் என்பது. செய்வதற்கு அரிய செயலை அவர் செய்து முடித்துவிட்டார் என்றால் வயதில் சிறியவராக இருந்தாலும் அவர் பெரியவர். செய்வதற்கு அரிய செயலை செய்ய முடியாது என்று விட்டுவிட்டார் என்றால் அவர் வயதில் பெரியவராக இருந்தாலும் சிறியவர்தான். ஆக எத்தகைய செயலாக இருந்தாலும் சரி, முயற்சி செய்து பார்க்க வேண்டும், அதில் வெற்றி பெற வேண்டும். முதலில் முயற்சி என்பது இருக்க வேண்டும். சரியா மாணவர்களே? செயற்கரிய செய்வார் பெரியோர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். முடியாத செயல்களையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர். புரிந்ததா மாணவர்களே? நன்றி. மாணவ கண்மணிகளே, இன்று நாம் பார்த்தது 3 அதிகாரங்கள்: கடவுள் வாழ்த்து, வான் சிறப்பு, நீத்தார் பெருமை. கடவுள் வாழ்த்து என்ற அதிகாரத்தின் வாயிலாக அகரம் என்பதுதான் எழுத்துகளுக்கு தொடக்கமாக இருக்கின்றது. அதனைப் போல இந்த உலகிற்கே தொடக்கமாக இருப்பவர் ஆதி பகவனாகிய இறைவன் ஒருவர்தான் என்பதை நாம் அறிந்தோம். வான் சிறப்பு என்ற அதிகாரத்தின் வாயிலாக மழையானது உரிய காலத்தில் பெய்யாது போனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்கள் அனைத்தையுமே பசியானது துன்புறுத்தும். உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழைதான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழைதான் என்பதை அறிந்தோம். நீத்தார் பெருமை என்ற அதிகாரத்தின் வாயிலாக முடியாத செயலையும் முடித்து காட்டுபவர் பெரியோர், முடியாது என்பவர் சிறியோர் என்பதையும் நாம் அறிந்தோம். ஆக இந்த 3 அதிகாரங்கள் வாயிலாக நாம் உணர்ந்து கொள்வது: 1, இறை நம்பிக்கை, கடவுளின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும், கடவுள் பற்றி இருக்க வேண்டும், தினசரி இறை வழிபாடு செய்ய வேண்டும். 2, மழையினுடைய சிறப்புகள். மின்னிலிருந்து பொழிகின்ற மழை நீரானது நமக்கு அமுதத்தை போன்றது. அந்த மழை நீரினுடைய சிறப்புகளை பற்றி அறிந்து கொண்டோம். 3வது, எவர் பெரியவர் எவர் சிறியவர் என்பதை அறிந்து கொண்டோம். அவர் செய்கின்ற செயல்களை வைத்து பெரியவரா சிறியவரா என்பதை நாம் அறிந்து கொண்டோம். இந்த 3 அதிகாரங்கள் வாயிலாக இந்த 3 பண்புகளை நாம் அறிந்து கொண்டோம். மாணவ கண்மணிகளுக்கு நன்கு புரிந்திருக்கும் என எண்ணுகின்றேன். அடுத்து நாம் காண்பது பாடப்புத்தகம் படித்தல். பாடப்புத்தகம் படித்தல் பக்கம் எண் 48. பக்கம் எண் 48இல் திருக்குறள் என்பதில் ஆரம்பித்து மக்கட்பேறு, தம்மை விட தம் பிள்ளைகள் அறிவுடையோர் என்றால் மக்களுக்கு அதுதான் மகிழ்ச்சி என்பது வரைக்கும் மாணவ கண்மணிகள் பாடப்புத்தகம் படித்தலாக எடுத்துக்கொண்டு எழுந்து நின்று உறக்கப் படியுங்கள். தங்களுடைய படித்தல் பயிற்சியினை சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்து நாம் காண்பது வீட்டுப்பாடம். வீட்டுப்பாடம் பக்கம் எண் 50. பக்கம் எண் 50இல் குறுவினாக்கள் கீழே கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. 3 வினாக்கள் இருக்கின்றன. உயிருள்ள உடல் எது? உயிருள்ள உடல் எது? அதற்குரிய விடை பக்கம் எண் 49இல் எடுத்துக்கொண்டீர்களா? பக்கம் எண் 49இல் 8வது குறளினுடைய பொருள்: அன்பை இருப்பதுதான் உயிருள்ள உடல்,
அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோளும் தான். இதுதான் முதல் வினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டே இருக்கலாம். குறித்து கொண்டு 1 என்று எழுதிக் கொள்ளுங்கள். குறித்து கொண்டே இருக்கலாம். அடுத்து இரண்டாவது, எழுத்துகளுக்கு தொடக்கமாக அமைவது எது? எழுத்துகளுக்கு தொடக்கமாக அமைவது எது? பக்கம் எண் 48 முதல் குறளினுடைய பொருள். அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம். அதுதான் இரண்டாவது வினாவிற்குரிய விடை. அகரமே எழுத்துகளுக்கு தொடக்கம். குறித்து கொண்டே இருக்கலாம். அடுத்து மூன்றாவது வினா, அன்பிலார் அன்புடையார் செயல்கள் யாவை? இதற்குரிய விடை 7வது குறளினுடைய பொருள். அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார்கள். அது 3வது வினாவிற்குரிய விடை. குறித்து கொண்டே இருக்கலாம். இந்த 3 வினாக்கள் தான் வீட்டுப்பாடம். இந்த 3 வினாக்களையும் ஒரு முறை எழுதி பலமுறை படித்து கொள்ளுங்கள். தங்களுடைய கையெழுத்து பயிற்சியையும் சற்று மேம்படுத்திக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பாடவேளையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.